வெல்கம் டு ஏஜே உலகம். இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா வஞ்சர மீன் ஃப்ரை பண்ண போறோம். வஞ்சர மீன் 1 கிலோ வாங்கிட்டு வந்திருக்கோம். மஞ்சத்தூளும் உப்பும் போட்டும் வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ நம்ம அதில் என்ன சேர்க்க போறோம் அப்படின்னா மிளகாய் தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கிறோம். அடுத்து கலருக்கு காஷ்மீர் மிளகாய் தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கிறோம். அடுத்து உப்பு கொஞ்சம் போட்டுக்கிறோம். அடுத்து மல்லித்தூள், சோம்பு, சீரகம் சேர்த்து அரைச்சது 1 ஸ்பூன் போட்டுக்கிறோம். இப்போ இதெல்லாம் எடுத்துக்கிறோம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதோட மிக்ஸ் பண்ணுவோம். மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஒரு 15 நிமிடம் ஊற வச்ச பிறகு அடுத்து எடுத்து நம்ம மீன் ஃப்ரை பண்ணலாம். நல்லா வஞ்சர மீனை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறங்க. எனக்கு இவ்வளவு காரம் தான் பிடிக்கும், அதனால போட்டிருக்கேன். உங்களுக்கு காரம் இன்னும் வேணும்னா நீங்க இன்னொரு ஸ்பூன் கூட சேர்த்துக்கிடலாம். இதை நம்ம ஒரு 15 நிமிடப்பா ஊற வைக்க போறோம். 15 நிமிடம் நம்ம ஊற வச்சிருந்தோம் மீனை. இப்போ நம்ம தோசைக்கல்லில் எண்ணெயை ஊற்றிட்டோம். அது சூடாயிடுச்சு எண்ணெய். இந்த டயத்தில் என்ன பண்ண போகிறோம், ஒவ்வொரு மீனாக எடுத்து நம்ம தோசைக்கல்லை சிம்மில் வச்சுட்டு மீனை எடுத்து அதில் வைக்கிறோம். தோசைக்கல்லில் இப்போ மீன் நம்ம வச்சுட்டோம். இது வேகட்டப்போ இப்போ பாருங்க, திருப்பி போட்ட சைடு 2 சைடுமே மீன் இப்போ வெந்துருச்சு. இப்போ என்ன பண்ணிக்கலாம், நம்ம மீனை எடுத்துக்கலாம். ஆயிலை இருத்திட்டு ஒவ்வொரு பீஸாக எடுத்து போடலாம்.
எல்லா மீனையுமே நம்ம எடுத்துக்கலாம். எல்லா மீனுமே எடுத்துட்டோம். இப்போ அடுத்த இதை போடலாம் நம்ம. ஒரு செட்டை எடுத்துட்டோம். அடுத்து மறுபடியும் முன்னாடி எப்படி போட்டு பொரிச்சு எடுத்தோமோ அதே மாதிரி ஒவ்வொரு பீஸாக மறுபடியும் எடுத்து தோசைக்கல்ல வச்சு மறுபடியும் பொரிச்சு எடுப்போம். எல்லாமே இனிமேல் எடுத்து வச்சாச்சு. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு மறுபடியும் வந்து பார்ப்போம். இப்போ வெந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், மறுபடியும் இப்போ மறுபடியும் திருப்பி போட்டது வெந்துருச்சு. இப்போ என்ன பண்ணலாம், நம்ம எடுத்துக்கலாம். ஒவ்வொரு பீஸாக எடுத்து போட்டுக்கிடுவோம். எல்லாத்தையுமே நம்ம எடுத்தாச்சு. எல்லா மீனுமே எடுத்து முடிச்சிட்டோம். இப்போ பாருங்கள், மீன் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம். நல்லா ஸ்பைஸியாக இருக்குது. நீங்களே செஞ்சு பார்த்து எப்படி டேஸ்ட் இருக்குன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.